ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பாபிக்யூ டின்னர் ரெடி பண்ண போகிறேன். அதை எப்படி ரெடி பண்ணுறேன்னு வாங்க பார்க்கலாம். பாபிக்யூ போடுறதுக்கு சிக்கன் ட்ரம் ஸ்டிக் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கார்லிக் பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் கெச்சப் எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்க்குறேன். நல்லா வடிவாக கவர் பண்ணிட்டேன். இனி நாங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வைப்போம். கபாப் செய்கிறதுக்கு சிக்கன் பிரெஸ்ட் ஒன்று எடுத்து இப்படி க்யூப்பாக வெட்டி வச்சிருக்கிறேன். 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் வினிகர் இல்லாட்டிக்கு லெமன் ஜூஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. கார்லிக் பவுடர், 2 டீஸ்பூன் வெஜிடபிள் ஆயில், ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம். சிக்கன் பிரெஸ்ட் எடுத்து இதே மாதிரி சின்ன பீஸாக வெட்டி இருக்கிறேன். கொஞ்சம் ஆயில் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாகிட்டுது. இதில் நான் வெங்காயம் கொஞ்சம் வெட்டி வச்சிருக்கிறேன், அதை போடுறேன். சாப் பண்ணின கார்லிக், வெங்காயம் நல்லா வதங்கிட்டுது. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இனி இதை ஆற வைப்போம். உப்பு கொஞ்சம் சேர்க்கிறேன். நான் உரைப்புக்காக மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்க்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமெண்டா நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க, இல்லாட்டிக்கு பிரச்சனை இல்லை. பேசில், ஒரிகானோ, ஒரு முட்டை எடுத்திருக்கிறேன், அதையும் சேர்க்கிறேன். நாங்கள் வதக்கி வச்ச வெங்காயம், பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் சேர்க்கிறேன்.
மீட் எல்லாத்தையும் நான் முதல் நாள் இரவே ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ பாபிக்கு போடுற டைமில் தான் ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்து வச்சிருக்கிறேன். ஆயில், வந்து ஈஸியாக மேலே உள்ள பார்ட் ப்ரௌன் ஆகிரும். ஆனால் உள்ளுக்குள்ளே அவியாது. அது அவியறதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி பேக் பண்ணிவிட்டு மேலே வச்சிருக்கிறேன். இதே மாதிரி இப்படி மூடி அவிச்சா உள்ளுக்குள்ள உள்ள பாட்டெல்லாம் வடிவா அவிஞ்சிரும். அதுக்கு பிறகு திருப்பி தூக்கி நாங்கள் கிரில்ல வைப்போம்.
பட்டர், அதோட கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்க்குறேன், கொஞ்சம் உப்பு, பாபிக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டது. இனி பர்கர் செட் பண்ணுவோம். ஆல்ரெடி பர்கரை நான் கிரில் பண்ணிட்டேன். பர்கர் செட் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முதல் லைட்டாக சூடாக்கிட்டு அதுக்கு மேலே சீஸை வச்சோம்னா ஈஸியாக மெல்ட் ஆகிடும். அதுக்கு பிறகு நாங்கள் பர்கர் செட் பண்ணினா நல்லா இருக்கும். எங்களோட பாபிக்யூ டின்னர் ரெடி ஆகிட்டுது. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.